வணக்கம். புகழ்பெற்ற யங் ஷெல்டன் என்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி என் குழந்தைகளுடன் பார்த்து வந்தேன். அதில் முக்கியமாக இந்த பகுதி வந்தது என்னை சற்று சிந்திக்க தூண்டிய பகுதி. அந்த மகன் ஷெல்டன், அவனுக்கு அதீதமான அறிவு, அவனுடைய அறிவாற்றல் சொல்லி மாளாது. அந்தளவு ஒரு அறிவு, பகுத்தறியும் அறிவு. இறை நம்பிக்கை என்பது அவனுக்கு அவ்வளவாக இல்லை. ஆனால் தாய்க்கோ அதிகமாக இறை பற்று இருந்தது. ஒரு சமயம் சங்கடமான நேரத்தில் தாய் கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது கடவுள் மேலே வெறுப்பாக இருந்தது அந்த தாய்க்கு. அப்பொழுது ஷெல்டன் சொன்னான், இந்த உலகம், இந்த பூமியின் புவியீர்ப்பு இவ்வளவு துல்லியமாக, ரொம்ப அதிகமாக அதன் மீது விசை கொடுத்திருந்தால் இந்த பூமி எங்கேயாவது விழுந்து நொறுங்கி இருக்கும். அதே சமயம் மிகவும் இலகுவாக, அதாவது லேசாக மாற்றி இருந்தால் எங்கேயாவது பறந்து சென்று இருக்கும் என்று சொன்னான். அதை கேட்ட தாய்க்கு, நீ என்ன சொல்ல வருகிறாய்? உனக்கு தான் இந்த கடவுள், பிரபஞ்சம் இதை பற்றிலாம் ஒரு பெரிய சிந்தனை இல்லையே, நீ எதற்காக என்னை இதை தூண்டுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மகன் சொன்னான், எவ்வளவு துல்லியமாக ஒரு அளவை நிர்ணயித்து ஒரு விஷயத்தை, இந்த விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது என்பதை பார்த்தால் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. அந்த புவியீர்ப்பு சக்தி எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த விதத்தில் கொடுக்கப்பட்டதால் அந்த பூமி அந்த ஆகாசத்தில் தொங்கிக் கொண்டு சுழண்டு கொண்டு இருக்கிறது. அது அப்படி செய்யாவிட்டால் நாம் இன்று மனிதர்களாக இங்கே இருந்திருக்க வாய்ப்பே இல்லையே என்றான். அம்மாவிற்கு ஒரே ஆச்சரியம். என்னை ஏன் இப்பொழுது கடவுளை பற்றி நினைக்க தூண்டுகிறாய், இப்படியெல்லாம் செய்ததற்காக? அதற்கு அவன் சொன்ன பதில், நாம் இன்று இந்தளவு உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு யாரோ ஒருவர் அதை உருவாக்கியது தான் காரணம். அது கடவுளாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம். ஆனால் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரண கர்த்தா இருக்கிறார். அவரால் தான் இந்த உலகம் இப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும் உலகத்தில் எண்ணற்ற தாய்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு தாய் இறைவன் கொடுத்துள்ளார். அதை நினைத்து நான் பெருமைப்படுவதா, இல்லை இறைவனை பரிசோதிப்பதா என்று கேட்டான். மிகவும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையுள்ள ஒரு பதிவு அது என்னை சிந்திக்க தூண்டிய பதிவு. அதனால் நாம் நினைத்து பார்த்தால் அப்படித்தான். இந்த பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. எங்கு சுழன்று கொண்டிருக்கிறது? எங்கேயோ ஆகாசத்தில் ஏதோ வெளியில் சுழன்று கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு ஒரு அசைவில் சுழன்று கொண்டிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தால் ஒரு வியப்பாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பூமியில் நாம் பிறவி எடுத்து இன்று இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது அதைவிட ஒரு பெரிய ஆனந்தம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வீணடிக்கலாமா? அதைத்தான் அந்த சிந்தனை எனக்கு தோன்றியது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் சிந்தித்து அனுபவித்து வாழ்வோம். தெய்வமா, நன்றி.